Hi student, welcome to Muthu Maths YouTube channel. Next example 11.12 பார்க்க போறோம். If capital X is the random variable with probability density function f of x is given by f of x is equal to x minus 1, 1 less than or equal to x less than 2, minus x plus 3, 2 less than or equal to x less than 3, 0 otherwise. First என்ன கண்டுபிடிக்கணும்னா the distribution function capital f of x கண்டுபிடிக்க போறோம். அடுத்து p of 1.5 less than or equal to x less than or equal to 2.5 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 11.12. ஓகே, இதை எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே இதில் இங்கே என்னெல்லாம் இருக்குது? 1, 2, 3. ஓகே, அந்த பிட்வீனில் இங்கே என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் 0 இருக்கும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் 1, 2 ஃபங்க்ஷன்லேயே கொடுத்துட்டான். என்னென்னு கொடுத்துருக்கான்? எக்ஸ் மைனஸ் 1. 2 to 3ல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்கான்? 3 மைனஸ் எக்ஸ். 3 to இன்ஃபினிட்டியில் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லை, அதனால் அதுக்கு வேல்யூ 0. அதோட வேல்யூ என்னது? 0. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் கேஸ் 1 எடுத்துக்க போகிறேன். என்ன சார் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு minus infinity comma 1, x belongs to minus infinity comma 1. ஓகே, இதை எப்படி சார் எழுதலாம்? minus infinity to plus infinity, minus infinity to plus infinity, 1, 2, 3. இந்த பிட்வீனில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா x. ஓகே, ஸோ இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு integral minus infinity to x f of t into dt, f of t into dt is equal to 0, is equal to 0. ஓகே, அடுத்தது கேஸ் 2 பேர்லாம். கேஸ் 2ல என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா x belongs to closed interval 1, 2 open interval. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சார் டினோட் பண்ணலாம்? minus infinity to plus infinity. Okay, 1, 2, 3. இந்த பிட்வீனில் தான் என்ன இருக்கும்? x இருக்குமா? ஓகே, அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி ப்ளஸ் இன்டகரல் 1 to x, 1 to x f of t into dt, f of t into dt. இதோட வேல்யூ என்னது? 0வா? 0 plus integral 1 to x t minus 1 into dt, t minus 1 into dt. அப்போ integral x power n ஃபார்முலா x power n plus 1 divided by n plus 1 என்ன கிடைக்கும்? t minus 1 the whole square by 2. ஓகே, என்ன லிமிட்? x to 1, upper limit minus lower limit. ஓகே, அப்ளை பண்ண என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக டீக்கு பதிலாக எக்ஸ் கொடுத்தா எக்ஸ் மைனஸ் 1, 1 கொடுத்தா 1 மைனஸ் 1 0 ஆகிடும். 0 நமக்கு தேவையில்லை. அகைன் என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2, எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே, அடுத்தது கேஸ் 3. ஸோ கேஸ் 3 பொறுத்தளவு எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 2, 3 ஓப்பன் இன்டர்வல். ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, 1, 2, 3. ஓகே, இந்த பிட்வீனில் தான் எக்ஸ் இருக்குது. ஓகே, இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus infinity to 1, 1 to 2, 2 to x. ஓகே, அப்போ எப்படி எழுதலாம்? இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 f of t into dt plus integral 1 to 2 f of t into dt, f of t into dt plus integral
2 to x f of t into dt f of t into dt. ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன சார் ஆகும் அப்படின்னா 0. இதோட வேல்யூ என்னது 0 ப்ளஸ் இன்டகரல் 1 to 2 t minus 1 into dt plus integral 2 to x 3 minus t. So the integral 1 to 2 t minus 1 into t. So integral okay 2 to 3 எடுத்துக்கிறோமா. அப்போ இங்கே என்ன இருக்கும் t minus 1 into t integral 2 to x 3 minus t into dt 3 minus t into dt. ஓகே, இப்போ x power n ஃபார்முலா n into x power n minus 1 by 2. ஓகே, என்ன கிடைக்கும் t minus 1 the whole square divided by 2 upper limit lower limit 1 to 2. ஓகே, ப்ளஸ் அடுத்தது 3 minus t the whole square divided by minus 2 upper limit lower limit. ஓகே, என்ன வரும் 2 to x அப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 1 by 2 minus 1 by 2 3 minus x the whole square minus 1. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாமா. என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். is equal to 1 by 2 minus 1 by 2 3 minus x the whole square minus to minus plus 1 by 2 minus to minus plus 1 by 2 is equal to 1 by 2 plus 1 by 2 1 minus 3 minus x the whole square divided by 2 ஓகே, அடுத்தது கேஸ் 4 போகிறோம். ஸோ கேஸ் 4ல் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா x belongs to closed interval 3, infinity. ஓகே, ஸோ இதை எப்படி சார் டினோட் பண்ணலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் 1 2 3 இங்கே பிட்வீனில் எக்ஸ். ஓகே, அப்போ இதில் இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் டினோட் பண்ணலாம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 f of t into dt. okay, plus integral 1 to 2 f of t into dt plus integral 2 to 3 f of t into dt plus integral 3 to x f of t into dt dt. அப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபங்க்ஷன் கிடையாது. ப்ளஸ் இன்டகரல் 1 to 2 இங்கே என்ன எழுதிக்கலாம்னா t minus 1 into dt ப்ளஸ் இன்டகரல் 2 to 3 minus t into dt. அங்கேயும் ஃபங்க்ஷன் கிடையாது, 0 போட்டுக்கலாம். ஓகே, அப்போ ஃபைனலி we get என்ன சார் கிடைக்கும், x power n ஃபார்முலா t minus 1 the whole square by 2. So 1 to 2 plus அடுத்தது 3 minus t the whole square divided by minus 2 2 to 3. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 by 2 minus 1 by 2 0 minus 1. ஓகே, அப்போ 1 by 2 minus to minus plus 1 by 2. அப்போ 1 by 2 plus 1 by 2 1. ஓகே, ஸோ அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி சார் எழுதலாம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0 எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி 1. ஓகே, அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 2 எக்ஸ் பிலாங்ஸ் டு closed interval 1, 2 open interval. அடுத்தது 1 minus 3 minus x the whole square by 2
x belongs to closed interval 2, 3. Okay. அடுத்தது 1 comma x belongs to 3, infinity. 3, infinity. Okay. அடுத்தது substitution number 2 பார்க்க போறோம். என்ன சார் கேட்டிருக்காங்கன்னா p of 1.5 less than or equal to x less than or equal to 2.5. Okay. f of 2.5 minus f of 1.5 minus f of 1.5 is equal to 1 minus 3.2.5 the whole square by 2 minus 1.5 minus 1 the whole square by 2. Okay, இப்போ என்ன வரும் 1 minus 0.25 by 2 minus 0.25 by 2. Okay, is equal to 1 minus 0.25 is equal to 0.75 is equal to 0.75. Okay student, thank you. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.